அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நோன்புகளை நோற்றக்கூடியவர்களாகவும் நல்ல அமல்களை நிறைய நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்நாளை நல்ல விதமாக இம்மையும் மறுமையுமே செழிப்பானதாக ஆக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அது ரமலான் மாதம் அப்படிங்கிறது தான். இந்த ரமலான் மாதத்தில் நாம் என்னென்னலாம் நல்ல அமல் செய்ய முடியுமோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம நல்ல அமல்களை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹை நம்பி நம்ம செய்யும் பொழுது அதில் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் அல்லாஹ் தாலா நமக்கு வெற்றியை கொண்டு போய் நிறுத்தி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம் இன்று பிறை பார்த்தவுடன் ஓத வேண்டிய சில அமல்களை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை நீங்கள் ஓதுவதன் மூலம் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, கவலையில் சிக்கிட்டு இருக்கீங்க, எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அழகிய அமல் தான் இது. ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது. இதில் நாம் மொத்தம் 3 சூறாக்களை ஓத போகிறோம், ஒரு துவா. இதை நீங்கள் ஓதி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வருடம் முழுவதுமே சரி உங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தாலா அதிகப்படுத்தி தருவோம். ரிஸ்கில் பரக்கத்தை அதிகப்படுத்துவோம். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அல்லாஹ் தாலா வெற்றியை அதில் ரஹ்மத்தை பொழிவான். உங்களுடைய கைகளை நிரப்பமாக ஆக்கி தருவான். வெறும் கையாக உங்கள் கையை ஆக்கவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செல்வம் பெருகும், பரக்கத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி மறுமைக்காக நன்மையுமே சேர்த்து கொடுக்கும். இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இது இரண்டையுமே உள்ளடக்கி நமக்கு வெற்றியை தரும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். இதை இன்று மறக்காமல் பிறை பார்த்தவுடன் நீங்கள் மஹரிபில் செஞ்சுருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, முதலாவது சூறா என்ன அப்படின்னா சூறா முல்க் 29வது ஜூஸில் 67வது சூறாவாக இருக்கக்கூடிய சூறா முல்க். இதில் மொத்தம் 30 ஆயத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு சூறா முல்கை நாம் ஓதுவதன் மூலம் நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்குங்கும் போது. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சூறானா சூறா முல்க். பாவ மன்னிப்பு, அதாவது நமக்கு கபரில் வேதனை இல்லாமல் நமக்கு கபரில் நிம்மதியே நம்ம உறங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு ஏற்படுத்தி தருவான். நம்ம வாழ்க்கை அதில் செழிப்பாக ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டம் இலக்கு மறுமை செழிப்பாயிரும். கபரில் இருக்கிறத வச்சு தான் இம்மையை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் நம்மளுடைய மவுத்து, நம்ம மவுத்தை பொறுத்து தான் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை. நம்மளுடைய மறுமை வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த சூறா முல்க் நம்மளுடைய கபரில் வேதனை இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாலே சொல்லப்பட்ட ஒரு சூறா தான் இது. கபரில் வேதனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்ன சூறா தான் சூறா முல்க். இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க. 30 ஆயத்துக்கள் கொண்ட சின்ன சூறா தான் இதை. நீங்கள் ஒரு முறை ஓதுங்க, 30 நாட்களுக்கான பாதுகாப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு தருவோம். இன்ஷா அல்லாஹ் யாரும் மறக்காமல் இந்த ஒரு சூறா ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் சூறா ஃபத்தஹ் 48வது சூறா 26வது ஜூஸில் இருக்குது. இதில் மொத்தம் 29 ஆயத்துக்கள் தான் இருக்குது. சூறா ஃபத்தஹ் அப்படிங்கும்போது வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு சூறாவை நீங்கள் 3 முறை மட்டும் ஓதுங்க. இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் வருடம் முழுவதும் உங்களுக்கு ரிஸ்கில் அல்லாஹ் தாலா பரக்கத்தை அதிகப்படுத்துவோம். ரிஸ்க் அப்படிங்கும்பொழுது உணவு மட்டும் இல்லை, ரிஸ்க் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ரிஸ்க் தான். நல்ல துணையாக இருக்கட்டும், நல்ல ஒரு குடும்பமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் வருமானமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை சுற்றி உங்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்குற எல்லாமே ரிஸ்க் தான். அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல விதமாக ஆக்கி கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க. அதே மாதிரி உங்களுடைய காரியங்கள் எல்லா காரியமுமே உங்களுக்கு அல்லாஹ் தாலா வெற்றியை அளிப்பான். இந்த ஒரு சூறா 3 முறை நீங்கள் ஓதுனதுக்கு அப்புறம் ரொம்பவும் சின்ன சூறா, அனைவருக்கும் மனநலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. அல்லாஹுடைய தன்மையை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூறா சூறா இக்லாஸ். சூறா இக்லாஸ் 113வது சூறா.
30வது ஜூஸில் 4 ஆயத்துக்கள் கொண்ட ரொம்பவும் சிறிய சூறா. இது அனைவருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சூறா தான். இந்த ஒரு சூறாவை நீங்கள் 200 முறை நீங்கள் ஓதுங்க. 200 முறை அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் இது ஆயத்துக்கள் வெறும் 4 ஆயத்துக்கள் தான். ரொம்ப சின்ன ஆயத்துக்கு தான் இது. தாராளமாக உங்களால் 200 முறை ஓத முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறா ஓதுவதன் மூலம் நமக்கு பல பெனிஃபிட் இருக்குது, நிறைய நன்மை இருக்குது. நம்மளை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும், நமக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும், கைகளை நிரப்பமாக்கி தரும். வெறும் கையா உங்களை ஆக்காம அல்லாஹ் தாலா நிரப்பமாக்கி தருவான். ஏன்னா இதுல அல்லாஹ் நம்ம புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது, அவன் யாராலையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படின்ட்டு அல்லாஹ் நாம சிம்பிளா அல்லாஹ்னா யாரு, அவன் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, அவன் அந்த ரப்பு ஒருத்தன் மட்டும்தான் அப்படிங்கிறத சின்னதா உடனே புரியக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்க ஒரு அற்புதமான ஒரு சூறானாலே சூறா இக்லாஸ் தான். இந்த சூறாவை நீங்கள் ஓதுனா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 200 முறைங்கும் போது பெருசாக தெரியும், ஆனால் அதை ஓதும் பொழுது பாருங்களேன் ரொம்ப கம்மி நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு நன்மைகளையும் அதிகப்படியாக ஏற்றி தரக்கூடும். இதே மாதிரி இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்குமே செல்வம் பறக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தரான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை 200 முறை ஓதுனதுக்கப்புறம் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான துவா. கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சூறாவை நம்ம இந்த துவாவை நம்ம ஓதும் பொழுது விரைவிலே அல்லாஹ் நமக்கு கண்ணுங்களை நீக்குவோம். நமக்கு வேற ஏதாச்சும் பண பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு துவாவை நாம பொருள் ரீதியாக அதாவது பண ரீதியாக நம்ம ஓதும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதோட அர்த்தமே என்ன, யாரெல்லாம் எனக்கு நீ தடுத்தவற்றிலிருந்து என்னை நகர்த்தி போய் நீ ஹலாலா எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல எங்களுக்கு அதிகப்படுத்தியால, அதில் எங்களுக்கு புளிய செய், உன்னை தவிர வேறு யாருக்கிட்டேயுமே நான் கையேந்திர நிலை இல்லாமல் நீ ஹலாலா சொல்லியிருக்க அந்த விஷயத்தில் எங்களுக்கு பரக்கத்தக்கூடிய அல்லா, ஹராமானது எங்ககிட்டேருந்து விளக்கிடு, என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா அப்படின்னு நம்ம எல்லா வகையிலும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இது. அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹு மக்ஃபிர்லி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னீனி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹு மக்ஃபிர்லி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னீனி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹு மக்ஃபிர்லி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னீனி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை உங்களால் எவ்வளோ முறை ஓத முடிஞ்சாலும் நீங்கள் ஓதலாம். எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். குறைந்தது 11 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க. இல்லை அதிகப்படியாக நீங்கள் 100 முறை ஓத நினச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக ஓதலாம். உங்களால் எத்தனை முறை ஓடுதோ இந்த துவா ஓதுங்க. மொத்தம் நான் இதில் 3 சூறாக்கள் சொல்லியிருக்கேன். சூரா முல்க் 1 முறை, சூரா ஃபத்தஹ் 3 முறை, சூரா இக்லாஸ் 200 முறை, அதுக்கப்புறம் இந்த ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் இன்று மறக்காம மகரிப் பின்னாடி இதை பார்த்தவுடன் நீங்கள் இதை ஓதிருங்க. உங்களோட வருடம் முழுவதுமே அல்லாஹ் தாலா உங்களை கைகளை நிரப்பி உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியிட முடியும். மற்றும் மறுமைக்கான வாழ்க்கையும் கூட, மறுமை வாழ்க்கையும் சேர்த்து வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் இது. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதை ஓதுங்க. சப்போஸ் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு நோன்பு கழிச்சு 2 நோன்பு கழிச்சு இல்லை நோன்பு மாதம் முடிகிற நேரத்துலையோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தாலும் சரி, நீங்கள் பார்க்கும்போது இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்லதை நாடுவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நீங்கள் கடைசி 10 தான் ரொம்ப சிறந்த நேரம், இல்லை அந்த கடைசி 10 நோன்புல நான் இதை ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 30 நாளுமே தொடர்ந்து நீங்கள் ஓதுனா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பளிச்சுன்னு பிரகாசமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். இன்று முதல் நாள் மறக்காமல் இந்த அமலை நீங்கள் இன்னைக்கு தவறாமல் செஞ்சுருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.